தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசை பட்டியலிலே இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மிகப்பெரிய ஜனத்தொகையை மூன்றாவது மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட அமெரிக்க தேசமானது 50 மாநிலங்களை உள்ளடக்கிய தேசமாய் காணப்படுகிறது. 70% கிறிஸ்தவர்கள் இங்கு வசிக்கிறார்கள். இவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவர்கள் மீது கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டு இவர்கள் ரட்சிப்படைந்தவர்களாய், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய், தேவனுக்கென்று செயல்படுகிறவர்களாய் சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த அமெரிக்க தேசத்தின் நாடாளுமன்றத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானவர் தலைவர்கள் மாத்திரம் அந்த இடத்திலே வந்து அமர்ந்து அந்த இடத்தை ஆட்சி செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். அமெரிக்க தேசத்தில் இருக்கிற எல்லா கலாச்சார சீர்கேடுகளும் அகலும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநேக தேசங்களுக்கு இது முன்மாதிரியான ஒரு தேசமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். கல்வாரியின் அன்பு அந்த தேசத்தை மூடிக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். விசேஷமாக அந்த தேசத்திலே கிரியை செய்கிற அந்நிய சக்திகள் எதுவும் அந்த தேசத்தை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ராஜரிகம் அந்த தேசத்தின் மேல் காணப்படவும், அந்த தேசம் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அநேக வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் அநேகர் இந்த நாடுகளுக்குள்ளாய் போய் படிக்கிறவர்கள் உண்டு, வேலை பார்க்கிறவர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் பாதுகாக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இந்த அமெரிக்க தேசமானது தேவனை அறிந்து, தேவனை முன்வைத்து, தேவனுக்காக செயல்படுகிற ஒரு தேசமாய் இந்நாட்களிலே திகழ நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, 50 மாநிலங்களை கொண்டு இருக்கிற இந்த அமெரிக்க தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். இந்த அமெரிக்க தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். ஆண்டவரே, இந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே முதியோர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த அமெரிக்க தேசத்துல ஆண்டவரே எந்த ஒரு கலாச்சார சீர்கேடுகளும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்நிய சக்திகள் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு, ஆண்டவரே இந்த 70% கிறிஸ்தவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரே மீதி இருக்கிற 30% மக்களும் தேவ அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை அமெரிக்க தேசத்தை மூடட்டும். ஆண்டவரே, எல்லா தேசங்களிலிருந்து அங்க போய் படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலே எந்த விதத்திலும் வீழ்ச்சி அடையாதபடிக்கு ஆண்டவரே வல்லரசு நாடாய் திகழ்கிற ஆண்டவரே அந்த அமெரிக்கா ஆனது ஆண்டவரே எல்லா நாடுகளுக்கும் ஆதரவாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராஜரிகம் அந்த அமெரிக்க தேசத்தின் மீது ஊற்றப்படுகிறபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாடாளுமன்றத்திலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மக்கள் ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய 2ஆம் வருகைக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை அமெரிக்க தேசத்தின் மக்கள் நிரப்புகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.